ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுங்கள். உளுந்து ஆட் பண்ணுங்கள். உளுந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணலாம். ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போடணும். அது ப்ரௌன் கலரில் ஆகணும்னு இல்லை. இனி ஆனியன் ஆட் பண்ணலாம். ஆனியன் ஆட் பண்ணுங்கள். இதில் நான் 2 ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஆனியனை நல்லா நீட்டமாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கணும், அப்போ தான் இறால் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்கள். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும், அப்போ தான் இறால் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். நான் இதில் ஒரு பொட்டேட்டோ நல்லா ஸ்மாலாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோவை நம்ம ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிடலாம், அப்போ தான் சீக்கிரம் வேகும். இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஆனியன் கூடயும் பொட்டேட்டோ கூடயும் நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கணும், அப்போ தான் பொட்டேட்டோ சீக்கிரத்தில் வேகும். பொட்டேட்டோ வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பொட்டேட்டோ வெந்துருச்சு. இப்போ நான் இதில் இறால் ஆட் பண்ணிடலாம். இறாலை ஆட் பண்ணிடுங்க. இந்த மசாலாலாம் ஃபுல்லாக அந்த இறால் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக அந்த மசாலா ஃபுல்லாக அந்த இறால் கூட மிக்ஸ் ஆகணும். இறால் தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், நல்லா வேகணும். இப்போ இறால் தொக்கு ரெடி ஆகிட்டு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.